காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத்துன் ரூஸஹுன்ன காஸ்லிமத்தில் புக்தில் மாயிலா. ஒரு பெண் கூட்டம், பெண் சமுதாயம் எப்படிப்பட்ட பெண்கள் என்றால் காசியாத்துன் ஆரியாத்துன், ஆடை அணிந்த நிர்வாணிகள், ஆடை அணிந்த நிர்வாணிகள், பிறர் பக்கம் சாய்ந்து போகக்கூடிய, பிறரை தன் பக்கம் சாய்ந்தெடுக்கக்கூடிய பெண்கள் கூட்டம். அவர்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அந்த பெண்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஒருவர்களுடைய தலைகள் ஒட்டகத்தின் சாய்ந்த திமிழ்ச்சதையை போன்றிருக்கும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒட்டகத்துல முதுகுல ஒரு சதத்துண்டு தள்ளிக்கிட்டு இருக்கும் பாருங்க, கால மாட்டுல ஒரு சதத்துண்டு வெளியே தள்ளிக்கிட்டு இருக்கும் பாருங்க, இது மாதிரி அவங்களோட தலையில கொண்டை இருக்கும்டாங்க. என்ன செய்யறது? கொண்டைய கட்டி தலை உச்சியில வச்சு அதுக்கு மேலால முந்தானிய போட்டுக்கொள்றது. எப்படி? கொண்ட தள்ளி நிக்கிறா? பெண்களே விளங்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் போடுகின்ற கொண்டைகள், நீங்கள் போடுகின்ற முடிக்கான முடிச்சுகள் உங்களுடைய தலை கவசத்திலிருந்து உங்களுடைய தலையை கொண்டையை வித்தியாசப்படுத்தி காட்டுமா? இந்த கொண்ட அப்படிப்பட்ட பெண்கள் நரகவாதிகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமைக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த காலமோ இந்த காலம் என்று யோசிக்க தோன்றுகிறது. இந்த ஹதீஸை இப்படியும் சொல்லலாம். அணிந்த நிர்வாணிகள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இன்றைக்கு அபாயா உடுத்த நிர்வாணிகள் போலதான் நிறைய பெண்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். நிறைய தாய்மார்கள் இஸ்லாம் ஆடையை எதற்கு சொல்கிறது? எதற்காக வேண்டி இஸ்லாம் இன்றைக்கு ஆடையை பெண்களுக்கு கொடுத்தது? முகத்தையும் மணிக்கட்டையும் தவிர ஒரு பெண் எவைகளை எல்லாம் மறைக்க வேண்டும் என்று ஏன் சொன்னது? அதுதான் இஸ்லாம் அந்த ஆடைக்கு கொடுத்த கண்ணியம். இன்றைய பெண்களுடைய ஆடை எப்படின்னா, நம்ம ஆடை உடுத்து போறதே மற்றவங்க நம்மளை பார்க்கணும் என்றுதான். ஆடை என்பது இஸ்லாத்திலே உள்ளது. யாரும் நம்மளை பார்க்க கூடாது, நம்முடைய அழகு வழியிலே தெரியக்கூடாது. இதுக்குத்தான் இஸ்லாமிய ஆடை. ஆனா இன்றைக்கு இஸ்லாமிய ஆடையை இந்த பெண்கள் எப்படி மாத்திருக்கிறார்கள் என்றால், அபாயா உடுத்து போனா எல்லாரும் பார்க்கணும், இஸ்காப் கட்டி போனா எல்லாரும் பார்க்கணும், அபாயா நல்லா இருக்கணும், உடம்புடைய பரமன் விளங்கோடும், உள்ளாடைகள் வெளியாடைகள் அப்படியே தெரியோடும், ரோசங்கட்ட பிரசங்கட்ட விபச்சாரிகள். இப்படி ஆடை அணிந்து போகின்றவர்கள் எத்தனை ஆடவர்களுடைய மனங்களை கொள்ளை கொண்டு போகிறார்களோ அத்தனை பேர்களும் தன்னுடைய உடம்பினால் விபச்சாரம் செய்கின்ற விபச்சாரிகள், அவர்கள் நரகவாதிகள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். ஆடை என்பது ஒரு பெண்ணுடைய மானத்தை பாதுகாக்க, ஒரு பெண்ணுடைய உடம்பை பாதுகாக்க. இன்றைக்கு ஆடையே தூண்டுகின்ற, விபச்சாரத்தை தூண்டுகின்ற, ஆசை வராத ஆடவனையும் ஆசை வரச் செய்கின்ற ஒரு மிக மோசமான ஆபாயாக்கள். இன்றைக்கு எல்லாரும் இஸ்காப் கட்டுற எப்படி, ஷால் சுத்துற எப்படி? அல்லாஹ் அக்பர். நிறைய பேர் மன்னிச்சு கொள்ளணும், முக மூடுற கூடாதுன்னு நான் சொல்ல வரல. நிறைய தாய்மார்கள் பெருசா பஸ்ல எல்லாம் வருவாங்க, பெருசா என்னமோ அவங்களை விட யாருமே மார்க்கத்தில் இல்லாதவங்க போல நினைப்பாங்க. முகம் மட்டும்தான் மறைச்சிருப்பாங்க, மத்த எல்லாமே உடுத்து வெளியில் இருக்குது. ஃபேஸ் கவர் பண்ணி இருக்கிறார்கள், மத்த எல்லாமே உடுத்து வெளியில இருக்கிறது. அபாயா உடுத்திருக்கிறார்கள், உடுக்காமல் வீட்டில இருந்த உடுத்தாடையோடு வருவதை போல இருக்கிறது. அருமைக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, இன்றைக்கு மாற்று மத சகோதரருடைய கலாச்சாரம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் சர்வசாதாரண